உண்மையிலே எனக்குள்ள அந்த என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ என்கிற ஒரு ஏரியா எனக்குள்ளே இருக்கும் என்றால் நான் யோசிக்கக்கூடிய இடத்துக்கு நான் வரணும், இல்லை நான் நிதானிக்கக்கூடிய இடத்துக்கு வரணும். ஸோ என்ன நிதானிக்கிறது தான் பைபிளில் கூட சில இடத்துல வந்து ஒரு ஒரு வசனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னுடைய சொல்லை கேட்டு இல்லைன்னா என்னுடைய சொல்லை நீ கவனிப்பாயானால் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து வரும், கவனிக்கிறது. ஸோ இங்கே எல்லாருமே நம்ம கேட்குறோம், எல்லாருமே இப்போ நான் பேசுகிறது நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்க. அதேமாரி அவரவர் வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் அவரவர் கேட்பாங்க இல்லையா. ஆனால் உண்மையிலே இல்லைன்னா நான் எனக்குள் எழும்பக்கூடிய சிந்தனை ஒன்று இருக்குது, எனக்கு ஒரு தாட் வந்துட்டு போகுது, நான் அதை விடக்கூடிய நிலையம் இருக்குது. அது ஆமாம் அது வரும் போகும்னு சொல்லி நான் விடக்கூடிய நிலையம் இருக்குது. கவனிக்கக்கூடிய ஒரு ஏரியா இருக்குது இல்லையா. ஸோ கவனிக்கக்கூடிய ஏரியாவை நாம் எப்படி பார்க்குறோம், எனக்குள் எழும்பக்கூடிய அந்த தன்மையை, அந்த கிறிஸ்துவின் தன்மையை, இல்லை என்றால் நானே இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாமே, கிறிஸ்துவின் தன்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய நானே விரும்பாத ஒரு சிந்தையை நான் அப்படி போகிற போக்கில் விட்டுட்டே போயிடுறேன்னா, இல்லை நான் அதை கவனிக்கக்கூடிய இடத்துல வருகிறேனா.